அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் தருகிறது பாஜக, இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தருகிறது பாஜக. அதையும் தவிர தமிழகத்தில் கடந்த ஒரு வருடமாக ரணகலை செய்திருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு மகுடம் சூட்டுவது போன்று அனைத்து தலைவர்களிடம் அண்ணாமலையை அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடிய நிலைமையில் ஜே.பி. நட்டா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் தருகிறது. சென்ற தேசிய பொதுக்குழுவில் கூட அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் நடந்த தேசிய பாஜக பொதுக்குழுவில் அண்ணாமலையை பேசவிட்டார் நட்டா அவர்கள். யோகி ஆதித்யநாத்துக்கு அடுத்தது அண்ணாமலை. தமிழகத்தில் அரசியலையே மாற்றியிருக்கிறார் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஜே.பி. நட்டாவும் கடந்த ஒரு வருடமாக. அண்ணாமலை மீது மத்திய பாஜக இவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறது என்றால் அவருடைய கிளீன் பாலிடிக்ஸ், அவர் கை சுத்தம், அவர் நாக்கு சுத்தம், பொய் சொல்லுவதில்லை. எது இருப்பினும் ஊழல்களை வெளியிட்டார். திமுகவிற்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். பாரத மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் விவாதத்துல இணைஞ்சிருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூத்த பத்திரிகையாளர். இவருக்கு ஒரு இன்ட்ரோவே தேவையில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பிரதமர்களிட நெருங்கிய தொடர்பு இருக்கார். இப்ப அண்மை பிரதமர் கூட ரொம்பவே தொடர்பு இருக்கார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஜெயலலிதா மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, திரு கருணாநிதி அவர்களும் சரி நெருங்கிய தொடர்பு இருந்தவர். மாறன் அவர்களுடன் நெருங்கிய நட்பு பழகியவர். அப்படிப்பட்ட மூத்த பத்திரிகை டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். நான் அண்ணா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். திரு அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் மாநில தலைவரா தமிழக பிஜேபி, அதாவது மத்திய அரசு சேர்ந்து அழைப்பு விட்டுருக்காங்க ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு பிரிவு உபச்சார விழால. இதன் பின்னணி என்ன சார்? ஏன் யாருமே கூப்பிடாம அண்ணாமலை அவர்கள் மட்டும் கூப்பிடுறதுக்கான காரணம் என்ன சார்? இதில் தங்களுடைய நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். தங்களுடைய ஒரு கேள்விக்கு முதலியாக பதில் சொல்ல வேண்டும் என்றால், அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் தருகிறது பாஜக, இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தருகிறது பாஜக. அதையும் தவிர தமிழகத்தில் கடந்த ஒரு வருடமாக ரணகலை செய்திருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு மகுடம் சூட்டுவது போன்று அனைத்து தலைவர்களிடம் அண்ணாமலையை அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடிய நிலைமையில் ஜே.பி. நட்டா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் தருகிறது. கண்டிப்பாக மற்ற மாநில தலைவர்கள் சிலரை அழைத்திருக்கிறார்கள். சில ஃபங்க்ஷனுக்கு சில பேரை அழைப்பார்கள். பாஜகவினுடைய யுக்தி என்ன என்று கேட்டால், அண்ணாமலையை முக்கியத்துவமாக கொண்டு தமிழகத்தில் அரசியலையே மாற்றியிருக்கிறார் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஜே.பி. நட்டாவும் கடந்த ஒரு வருடமாக. பாஜக என்ற கட்சியை பிராமணர்கள் கட்சி, வட இந்திய கட்சி என்றெல்லாம் சொல்றது அவப்பெயர் போக, தற்பொழுது வெற்றிவேல் வீரவேல் என்று பயணம் தொடர்ந்த எல். முருகனுக்கு மத்திய பதவி, அரசு பதவி கொடுத்து, மத்திய மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்த்தது பாஜக. அதே மாதிரி சென்ற தேசிய பொதுக்குழுவில் கூட அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் நடந்த தேசிய பாஜக பொதுக்குழுவில் அண்ணாமலையை பேசவிட்டார் நட்டா அவர்கள். யோகி ஆதித்யநாத்துக்கு அடுத்தது அண்ணாமலை. காரணம், சிறு இளைஞர்களை பெரியவர்களாக்குவதுதான் பாஜகவினுடைய எண்ணமாக இருக்கிறது. இது குடும்ப அரசியல் கட்சி இல்லை, குடும்பத்தில் வாரிசு அரசியல் இல்லை என்பதை நிலைநாட்டவே தான் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் என்ற பீடிகையுடன் என்ற முக உரையை சொல்லிக்கொண்டு தாங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு கிடைத்த பதில் என்ன என்று கேட்டால், நானும் பலரிடம் இதை பற்றி கேட்டேன். அவர்கள் எனக்கு சொன்ன பதில், இளம் தலைமை பாஜக உருவாக்குகிறது தமிழகத்தில். கண்டிப்பாக பாஜக தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கும் என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்திற்கு எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு கவலை போக்கு, அவநம்பிக்கை, இதெல்லாம் தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். அதற்கும் சரி சமமாக பொள்ளாச்சியிலும் சரி, திருவாரூரிலும் சரி, கடந்த மாதம் நடந்த 7 பொதுக்கூட்டங்களில் அண்ணாமலைக்கு கிடைத்த ஒரு 7 லட்சம் பேர்களுடைய கூட்டம் என்பது சாதாரணமானதல்ல. அதையும் தவிர பாஜகவை எள்ளி நகையாடினார்கள் மேற்கு வங்காளத்திலும் திரிபுராவிலும். அது மாதிரி தமிழகத்தில் நடக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் என்பது மங்கி வருகிறது என்பதுதான் அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு.
பொதுமக்களிடையே, குறிப்பாக இளைஞர்களிடையே, குறிப்பாக டிஜிட்டல் சில்ட்ரன் என்று சொல்லக்கூடிய 25 வயது கீழ் இருப்பவர்கள் அண்ணாமலை மீது வெறியாக இருக்கிறார்கள். அண்ணாமலை எம்ஜிஆருடன் புகழ்கிறார்கள். அண்ணாமலை எம்ஜிஆருடன் நிகராக பார்க்கிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், அவரிடம் சில தத்துவங்கள் இருக்கின்றன. அவர் பேசுவதில் உள் அர்த்தம் இருப்பதாக தெரிகிறது. எனினும் உதயநிதிக்கு நிகராக இல்லாவிட்டாலும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நிகராக இருந்தாலும், அண்ணாமலைக்கு இந்த முக்கியத்துவம் தருவது என்பது ஒரே ஒரு கட்சி பாஜகவினால் தான் முடியும். இது அழகிரி செய்ய முடியுமா காங்கிரஸில், அல்லது திருமாவளவன் செய்ய முடியுமா? ஸோ இதையெல்லாம் பின்னணி பார்த்தால் அண்ணாமலைக்கு பாஜக முக்கியத்துவம் தருகிறது. அதை ஒட்டிய ஒரு அரசியல் கேள்வி வருது சார். ஏன்னா கூடவே திரு எடப்பாடி பழனிசாமியும் அதுல பங்கிருந்தாங்க. சோ இதுல என்ன ஆகுதுன்னா, இப்பயே தெரியும், தமிழ்நாட்டுல வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு பிளவுபட்டிருக்கு, ஒரு சின்ன ஒரு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. சோ அண்ணாமலை அவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி பேருக்குனால இதுக்கு ஏடிஎம்காக ஏதாவது சமரசத்துக்காக பேருக்குதான் சொல்றாங்களே. அதெல்லாம் தப்பு. சமரசம் செய்வதை பாஜக விரும்பவே விரும்பாது. எது இருப்பினும் மற்ற மாநிலங்களில் கட்சியை பிளவுபடுத்தியது பாஜக. உத்தவ் தாக்கரேயும் ஏக்நாத் சிண்டேயும் பிளவுபடுத்தினார்கள் என்றால் அது மிகையாகாது. கண்டிப்பாக பிளவுபடுத்தித்தான் ஆக வேண்டும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், மேற்கு வங்காளத்தில் சற்று முன்னேறம் மட்டும் பார்த்தா சாட்டர்ஜி என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். மம்தாவினுடைய கட்சி திரிணாமுல் காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் ஊழல் செய்தார். 20 கோடி ரூபாய் எடுத்தார்கள். அவரை மம்தா பானர்ஜி கை கழுவி விட்டாங்க அவர். ஆக மொத்தம் அந்த திரிணாமுல் காங்கிரஸில் பிளவு வர இருக்கிறது. அபிஷேக் பானர்ஜி என்று சொல்லக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி மம்தா பானர்ஜியுடன் தமக்கை மகன் அவர்தான் பொதுச் செயலாளராக வரக்கூடியவர். ஆனால் அவருக்கும் பார்த்தா சாட்டர்ஜிக்கும் இருக்கக்கூடிய சண்டையில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் என்பது மேற்கு வங்காளத்தில் மங்கிவிடும் என்பதுதான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா போன்ற இடத்தில் பிளவுபடுத்துவதுதான் விரும்புகிறார்கள் பாஜகவினர். ஒன்று சேர்ப்பது என்பது அதிமுகவிற்கு ஒன்று ட்ரை பண்ணாங்க. எப்படி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது 100க்கு 100% நான் சசிகலாவை சேர்த்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னாரோ, அதே பிடியில் தான் அவரும் இருக்கிறார். பாஜகவிற்கும் அதிமுக உட்கட்சி சண்டைக்கும் ஒரு விதமான சம்பந்தம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இருப்பினும் இருவரையும் ஒன்றாக சேர்ப்பு வைப்பதற்கு தேர்தல் சமயத்தில் முயற்சி செய்வார்கள். எப்படி மதிமுகவும் திமுகவும் ஒன்றாகியதே, அதை ஏன் மறக்க வேண்டும்? கருணாநிதி அவர்களை வைகோ பேசாத பேச்சா, என்னென்னலாம் பேசினார் எனக்கு தெரியும். சோ அதை வைத்து பார்த்தால் கைகோர்ப்பது என்பது கண்டிப்பாக தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளுக்கெல்லாம் முக்தாய் வைப்பது மாதிரி இருக்குமே தவிர இப்பொழுது ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி சார், என்னோட இறுதியான கேள்வியா, இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் இப்ப இந்த பிரசிடென்ட் பிரிவிசார் உபசார கூப்பிடுறதும், இலங்கை பிரச்சனை அப்ப இங்க இருந்து இலங்கைக்கே நேரடி ரிப்போர்ட் பண்றதுக்காக அனுப்புனதும், இப்படிலாம் பாக்குறப்ப மத்திய அரசு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குதா? கண்டிப்பாக முக்கியத்துவம் கண்டிப்பாக தருகிறது. எப்பொழுதுமே ராஜதந்திரத்தில், டிப்ளமசி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே, ராஜதந்திரத்தில் ட்ராக் 2 டிப்ளமசி முக்கியம். இரண்டாவது வழியாக ஒரு கதவை ஒண்டி திறந்து வைத்து இருப்பார்கள். உதாரணத்திற்கு சொன்னால், அரசாங்க ரீதியாக பேசுவது வேறு, உளவுத்துறை ரீதியாக பேசுவது வேறு, கழகங்கள் மூலமாக பேசுவது வேறு. எது இருப்பினும் இந்த ஸ்ரீலங்காவில் நடப்பது தமிழகத்தில் என்ன நடக்கிறது, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஸ்ரீலங்காவில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான். இன்னும் பச்சையாகவே சொன்னால், எப்படி பணிபுரிந்த போது அண்ணாமலை அவர்கள் உளவு சேவை சேவித்தாரோ, உளவுகளை சேவித்தாரோ, கர்நாடக அரசாங்கத்தில் உளவு அதிகாரியாக, இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அதிகாரியாக இருந்தாரோ, அதே வேலையைத்தான் இப்பொழுது அவர் கண்டிப்பாக வேவு பார்ப்பதற்குத்தான் சென்றார். மத்திய அரசாங்கத்தினால் 25,000 கோடி ரூபாய் கொடுத்தாரே நரேந்திர மோடி இலங்கைக்கு, அது சரியாக செலவழிக்கப்பட்டதா என்பதை கேட்பதற்காகத்தான் சென்றார் அண்ணாமலை. காங்கிரஸ் மாதிரி படுகொலை செய்யவில்லை 2009. காரணம் என்ன என்று கேட்டால், 1991 என் கணவனை தாங்கள் கொன்னீர்கள், ஆக தமிழ் இனத்தையே கொன்னார்களே காங்கிரஸ்காரர்களும் காங்கிரஸ் தலைவையும். அந்த மாதிரி நரேந்திர மோடி செய்யவில்லை. 25,000 கோடி கொடுத்தார். 1,00,000 குக்கர் அனுப்பினார். நம்ம இது பண்றாங்களே, சமையல் செய்கிறார்களே குக்கர், ரைஸ் குக்கர் அனுப்பினார் நரேந்திர மோடி. காரணம் என்ன என்று கேட்டால்,
நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுபவர்களுக்கு இருக்கக்கூடிய மிஞ்சிய ஒரு 5-6 லட்சம் தமிழர்களுக்கு குக்கர் வேண்டும் என்று வேண்டுகோள் வந்ததனால் குக்கர் அனுப்பித்தார். ஆனால் சிங்கள அரசும் சரி சிங்களர்களும் சரி அந்த குக்கரை சிங்களர்களுக்கே கொடுத்தார்களே தவிர தமிழர்களுக்கு கொடுக்கவில்லை. அதை பார்த்து வா என்று தான் அண்ணாமலை அனுப்பினார் நரேந்திர மோடி. இதுதான் ரகசியம். ஆக அண்ணாமலை மீது மத்திய பாஜக இவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறது என்றால் அவருடைய கிளீன் பாலிடிக்ஸ், அவர் கை சுத்தம், அவர் நாக்கு சுத்தம், பொய் சொல்லுவதில்லை. எது இருப்பினும் ஊழல்களை வெளியிட்டார். திமுகவிற்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். நரேந்திர மோடியினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக, பிரதிநிதியாக அண்ணாமலை என்பது தமிழகத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்று தான் மத்திய பாஜகவினர் கூறுகின்றனர். எது இருப்பினும் எப்படி அசாமில் ஒரு ஹேமந்த பிஸ்வ சர்மாவை பிடித்தார்களோ பாஜகவினர், எப்படி மத்திய பிரதேசத்தில் ஜோதிராதித்ய சிந்தியாவை பிடித்தார்களோ அதே மாதிரி கண்டிப்பாக அண்ணாமலையை தமிழகத்திற்கு கண்டு எடுத்தது JP நட்டா அவர்களும், BL சந்தோஷ் அவர்களும், அமித்ஷா அவர்களும், நரேந்திர மோடியும் தான் என்று என்னுடைய கருத்தை கூறிக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். நீங்க சொல்ற மாதிரியே ஒரு தடாலடி அரசியலா இங்க தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு எப்ப வெளியிடுவாங்க, திமுக அப்படி பதிக்கிட்டு இருக்காங்க, பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த லைன் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு. ரொம்ப நன்றி சார். எங்களோட நேரத்துக்கு, எங்களோட தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். எனக்கு இளைஞர்களை ஊக்குவிப்பதற்குத்தான் தாங்கள் கேட்டவுடன் நான் ஒப்புக்கொண்டேன். தங்களுடைய நேயர்களுக்கு என்னுடைய மரியாதைகளை தெரிவித்துக் கொண்டு, காரணம் நேயர்கள் தான். நான் பற்பல தொலைபேசி மூலமாக எனக்கு செய்திகள் வந்தது. தங்களுடைய தொலைக்காட்சியை பார்த்து ஊக்கப்பட்டவர்கள் என்னிடம் பேசினார்கள் என்பதை சொல்லுவதற்கு நான் பெருமை அடைகிறேன். எது இருப்பினும் தங்களுடைய முயற்சி, தங்களுடைய ஊக்கம், தங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வாழ்த்து பெற்று விடைபெறுகிறேன். நன்றி. நமஸ்தே. ராஜகோபாலன்.